Hello. எப்பவும் முதல்ல எல்லாம் எடுத்து வச்சிருவேன். இன்னைக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். வெளியில் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்துட்டு உடனே ரீடிங் உட்காந்துட்டேன். நான் சரி ரீடிங் கையோட முடிச்சிருவோம் அப்படின்னுட்டு நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் உட்கார்றது. நான் சாரி, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஓகே, இன்னைக்கு ரீடிங் நம்ம என்ன பார்ப்போம்னா, நான் 2 ஆப்ஷன்ஸ் வைக்கிறேன். ஒன்று சாய்பாபா அவங்களுடைய மெசேஜஸ். இன்னொரு பார்ட் வந்துட்டு அடுத்த பையில் வந்துட்டு ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் அவரோட மெசேஜும் சாய்பாபாவோட மெசேஜ். இந்த 2 டிவைன்லேருந்து நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்கன்றது நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் மெசேஜஸ் பார்த்துக்கலாம். ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. 1111 அந்த நம்பர் ஏஞ்சல் நம்பர் வந்து ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் அவங்கள தான் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு யாரோட மெசேஜ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான், சாய்பாபா. ஃபர்ஸ்ட் சாய்பாபா மெசேஜஸ் பார்த்துருவோம். ஓகே, Pile 1 சாய்பாபா மெசேஜஸ். தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுக்கு, பேசுனதுக்கு. நிஜமாக ரொம்ப எனக்கு ஆறுதலாக இருந்தது. இதுவுமே இந்த மாதிரி எதனா வந்து நான் அதை பற்றி கேர் பண்ண போகிறதே கிடையாது. சொல்கிறவங்க சொல்லிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். சாய்பாபா மெசேஜஸ். ரிலீவிங் சம்திங் கேட்குது காதில். ஏதோ ஒரு விஷயத்த ரிலீஃப் ஆகுறீங்க. அதுலேருந்து விட்டு விலகி வர மாதிரி இருக்குது. ரிலீவ் ஆகிட்டு ஒரு விஷயத்துலேருந்து பார்க்குறவங்க யாருன்னா ஒருத்தர் வந்துட்டு உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கூட இருக்கலாம் யாருக்காவது. ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து ரிலீவ் ஆகிட்டு ஒரு உங்களுக்கான ஏதோ ஒரு விஷயம் அதுக்காக நீங்கள் முயற்சி எடுக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அமைதியாக இருக்கு. அமைதி. சாங் ஞாபகம் வருது. Oh my gosh.
இந்த கார்டு நான் இதற்கு பார்த்தது இல்லை. டெத் கார்டு எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த இமேஜ். எல்லாத்தையுமே வந்துட்டு வேரோட எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு உலகம், ஒரு முயற்சி, பூக்கவே பூக்காதுன்னு சொல்லி இருந்த ஒரு இடத்துல கூட அந்த ஒரு பூலாம் பூத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ளவர்ஸ் எல்லாமே அதிகமான நிறைய அவேக்கனிங், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ கிளியராக புரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமான நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு நிறைய விஷயங்கள்ல வந்து லெட் கோ பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியில் வந்துட்டு உங்களுக்கான பாதை ரொம்ப கஷ்டமான பாதை, அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தில் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது. கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிறீங்க. செல்ஃப் லவ் அதிகமாக இருக்குது. செல்ஃப் லவ், உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை, உங்களால் முடியும்னு சொல்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. கொஞ்ச நாளாகவே இந்த 2ன்றது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. 2ன்றது மேபி உங்களை பார்க்குறவங்க யாருன்னா வந்துட்டு சாய்பாபா பக்தராக இருந்தீங்கன்னா அவரோட மெசேஜ் இங்கே நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மனசில் வச்சுட்டு குழம்பிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்களை வந்துட்டு விடவும் முடியாமல் அதுலேருந்து வெளியில் போகணுன்ற ஒரு மைண்ட் செட்லேயும் இருந்துட்டு ஏதாவது ஒரு கைடன்ஸ், ஒரு ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் கிடைக்காதான்ற மாதிரி அதிகமாக உங்கள் மைண்டில் நீங்கள் நினச்சிட்டு ப்ரே பண்ண மாதிரி இருக்குது. அவரோட மெசேஜ் என்னென்னா, முடியுமா முடியாதாதுன்றது அது வேறு இது. ஆனால் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அதுலேருந்து வெளியில் வரலாம். கண்டிப்பாக தயங்காமல் வெளியில் வாங்க. இது ஒரு விஷயம், அது என்ன வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வாங்க. ரொம்ப நாள் நீங்கள் வந்து அந்த இடத்துலையே நீங்கள் வந்துட்டு இருந்துட்டீங்க. சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நமக்கு இந்த இடம் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துட்டீங்கன்னா அந்த இடமே உங்களுக்கான இடமா அது அமைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு அனுபவிக்காத மாதிரி, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற அந்த இடத்துல நீங்கள் தேஞ்சு போய் இருந்து அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம உடம்புல எதுவுமே கிடையாது. அந்த ஒருத்தவங்க சில பேர் சொல்லுவாங்க உயிர் மட்டும்தான் இருக்குது கமெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு உயிர் மட்டும்தான் இருக்குது, மற்றதெல்லாம் போச்சு, உடம்பு போச்சு, மைண்ட் லெவலில், பாடி லெவலில் எல்லாமே வந்துட்டு போயாச்சு. இப்போ இருக்கிறது அந்த உயிர் மட்டும் வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நிறைய விஷயங்கள் வந்து கடவுள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு தெளிவு வரணும்னா கடவுள் கொடுக்குற அந்த சயின்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கான உலகம், நீங்கள் ஆசைப்பட்ட அந்த மாதிரியான ஒரு உலகம், சில விஷயங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. இதுதான் உங்களுடைய ஆரம்பம். உங்களுக்கான ஸ்ட்ரென்த், உங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. தயங்காமல் வெளியில் வாங்க. இனி உங்கள் கையில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கீங்க. ஒவ்வொருத்தவங்களோட ஷூஸ் பாருங்க, ஒவ்வொருத்தவங்களோட ஷூ சைஸ், ஸ்லிப்பர் சைஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஷூஸ் நீங்கள் என்ன மாதிரியான நீங்கள் அந்த ஷூஸ் போட்டு நீங்கள் எந்த மாதிரியான அந்த பாத் நீங்கள் சூஸ் பண்ணீங்க, நீங்கள் என்ன மாதிரியான சில பாத்தை நீங்கள் நடந்திருக்கீங்க வந்திருக்கீங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரியான விஷயங்கள், அதனால் உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும்போது தைரியமாக வெளியில் வாங்க. உங்களுக்கான விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். லைஃப் ரொம்பவே நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த தயக்கமும் வேண்டாம். எம்ப்ரஸ் கார்டு, எம்பரர் கார்டு, எம்பரர். இதிலும் அந்த பின்னாடி இந்த லைட் மாதிரி இருக்கா,
இதுலேயும் இந்த லைட் மாதிரி இருக்கா, ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கான அந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்குள்ள அவேக்கனிங் ஆகிட்டு உங்களுக்குன்னு சில தெளிவு வந்திருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணுங்கள், சொல்கிறத கேளுங்க. உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் சப்போர்ட் தேவையோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்தாச்சு. இனிமேல் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாம் எடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. த விஸ்டம் கிங், விஸ்டம் கிங். இனி உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து முன்னேறி ஒரு ஸ்ட்ராங் ஒரு பர்சனாக நீங்கள் வளம் வர போகிறீங்களா, இல்லை இன்னொருத்தங்க கையில் நீங்கள் மாட்டின ஒரு 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 கயிறு மாதிரி அவங்க கையில் அவங்க எப்படி வேணாலும் உங்களை யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலான்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில், ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்களான்றதை பற்றி யோசிக்க சொல்கிறாங்க. நம்பர் 5 சிக்னிஃபிகண்ட். கண்டிப்பாக நீங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே அந்த ஹெட் அதுக்கு பின்னாடி வந்து அந்த ஒரு பிரைட் லைட்ன்றது இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு அவேக்கனிங் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த விஷயத்தை வந்து இனி நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு. சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம போடுற அந்த ஸ்லிப்பராக இருக்கட்டும், ஷூஸாக இருக்கட்டும், நம்ம வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கும், சடனாக கால்ஸ் அப்படி ஸ்லிப் ஆகும், மாறிட்டு இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு இவ்வளோதான், நம்ம வந்துட்டு அதோட ஸ்டாப் ஆகுறதுல அந்த ஸ்டெப் சரி பண்ணிவிட்டு திரும்ப நம்மளுடைய அந்த பேலன்ஸ் சரி பண்ணிவிட்டு நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி லைஃப்பில் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் ஏதோ சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் அந்த மாதிரி ஆயிருக்கீங்கன்னா அதுலேயே நீங்கள் நின்றுடாமல் பேலன்ஸ் எடுத்துகிட்டு வந்து லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேறு எங்கேயுமே தேட வேணாம். எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா கடவுள் சொல்கிறத உங்களால் கேட்க முடியும். உங்களுக்கான அந்த ஒரு சில விஷயங்கள் புரிய வரும்ன்ற மாதிரி இங்கே மெசேஜ் வந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு ஏதோ சில விஷயங்கள்ல. ஃபுல்ஃபில்மெண்ட், நீங்கள் கேட்குற அந்த ஒரு நல்ல விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கிளாரிட்டி கேட்குறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தான் இனி ஆக்ஷன் எடுக்கணும். கடவுள் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சயின்ஸ் கொடுக்குறாங்க, உங்களுக்கு அந்த வழி காட்டுறாங்க. லைஃப் இதோட ஸ்டாப் ஆகலை, இனிதான் நீங்கள் அந்த லைஃப் வாழ போகிறீங்கன்றதை உங்களுக்கு கிளியராக சொல்கிறாங்க. உங்களுக்கு கடைசியில் அந்த ஒரு உயிர் மட்டும் லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கு அந்த நேரத்தில் தான் உங்களை வந்துட்டு கடவுள் காப்பாற்றிருக்கார் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து. அந்த டைமில் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு எனர்ஜி, ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு கிளாரிட்டி உங்களை வந்துட்டு வேறு லெவலில் நீங்கள் வேறு ஒரு லைஃப், ஒரு நல்ல லைஃப் வாழ்கிறதுக்கான ஒரு லைஃப், ரொம்பவே ஒரு ஸ்பிரிச்சுவலி ரொம்ப ஒரு டிவைன் எனர்ஜி அடங்கக்கூடிய ஒரு லைஃப் இனி உங்கள் கையில் தான் இருக்குது. ஒவ்வொரு இந்த ஃபுல் மூனாக இருக்கட்டும், இந்த ஒரு நியூ மூனாக இருக்கட்டும், இந்த இந்த ஃபேஸ் மாறி மாறி வரும்போது உங்கள் லைஃப்குள்ளேயும் சில விஷயங்கள் சேஞ்சஸ் மாறி மாறி வந்துட்டுருக்கு. லைஃப் சேஞ்ச் மாறி மாறி வந்துட்டுருக்கு. சில விஷயங்கள் நீங்கள் கிளியராக ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு தெளிவாகுது. ஒவ்வொரு விஷயம் உங்கள் லைஃப்பில் சில சேஞ்சஸ் எல்லாமே இந்த மூன் ஃபேஸ் மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டுருக்கு. சில விஷயங்கள் ஹீலிங் சேஞ்ச், கண்டிப்பாக என்லைட்மெண்ட். இந்த தலைக்கு பின்னாடி அந்த ஒரு பிரைட் லைட் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. என்லைட்மெண்ட், அவேக்கனிங், நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நிறைய விஷயங்களை ஹீல் பண்ணுறதா இருந்தால் ஹீல் பண்ணுங்கள். அந்த விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்காக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சேஞ்சுக்கான ஒரு வழி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இதுதான் பைல் 1 சாய்பாபா மெசேஜஸ்.
ரெசனேட் ஆச்சா இல்லையான்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். ஃபைல் 2 போகலாம். ஃபைல் 2 பார்க்குறதுன்னா என் கூடவே வாங்கும் ஃபைல் 2 பார்க்குறதுக்கு. File 2 Angel Metatron. Angel Metatronோட மெசேஜஸ் மேபி நீங்கள் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 1111 நீங்கள் பார்க்குறதா இருந்துச்சுன்னா இது உங்களுக்கான மெசேஜ். நீங்கள் அந்த மெசேஜ் பார்த்தா மட்டும்தான் இது உங்களுக்கான மெசேஜ்னு கிடையாது. நார்மலி யார் வேணாலும் பார்க்கலாம். ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக உங்களுக்கு இன்னும் சில மெசேஜஸ் உங்களுக்கு டீப்பாக இதில் இருக்குன்றதுக்காக அந்த மெசேஜ் சொன்னேன். ஓகே, இந்த இங்கே ஃபைல் 2 பார்க்குறவங்க யாராவது ஸ்மோக்கிங் அடிக்டடாக இருந்தீங்கன்னா அந்த பழக்கம் மாற்ற சொல்கிறாங்க. கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. டீம் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஒரே ஒர்க்காக இருக்குது. ஒர்க், பிளானிங், கரேஜ். இதோ ஒரு விஷயத்துக்கு தைரியம் வரவழைச்சிட்டு இப்போ ஏதோ ஒரு ஒர்க் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதா ஐடியா, பிளானிங், ஷார்ட்டிங் போயிட்டு இருக்குது. ஓகே, இந்த கார்ட் பார்த்து எடுக்கல, திரும்ப சேம். ஏதோ ஒரு விஷயம் நடந்து அதுலேருந்து ஒரு பிரேக் த்ரூ கிடச்சி நீங்கள் வந்துட்டு இப்போது வேறு ஒரு விஷயம் நீங்கள் பிளான் பண்ணும்போது அதில் சில விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு தயங்குற மாதிரி இருக்குது. நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது தயங்குற மாதிரி இருக்குது. பண்ணலாமா வேண்டாமான்ற மாதிரி ஒரு டபுள் மைண்ட், கொஞ்சம் யோசனை அதிகமாக பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கிங் ஆஃப் காயின்ஸ், நீங்கள் தயங்காமல் அந்த விஷயத்த பண்ணலாம். அதிகமாக டவுட் படாமல் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் எந்த விஷயத்த நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் அந்த விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் பிஸ்னஸ் விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒரு சிச்சுவேஷன், லைஃப் சிச்சுவேஷன் விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்த தயங்காமல் பண்ணலாம். ஒரு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு சொல்லுவாங்க அலாதீன் அற்புத விளக்கில் இருந்து அந்த ஜீனி வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறதா இருக்கலாம், இல்லை வந்து இருக்கலாம் இந்நேரம். ஆனால் ஃபினான்ஷியலில் நீங்கள் ரொம்பவே ஒரு ஹை லெவலில் வந்துட்டு நீங்கள் ஃபினான்ஷியலி அப்கிரேட் ஆக போகிறீங்க நிறைய விஷயங்களில். நீங்கள் இந்த பைல் சூஸ் பண்ணவங்க மேபி நிறைய அதிகமாக எனக்கு அது வந்து பிஸ்னஸும் ஜாப் கரியர் ஃபினான்ஷியல் அந்த மாதிரி விஷயம் செலக்ட் பண்ணவங்கள தான் அதிகமாக தெரியுது. ஆல்ரெடி ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் அதை வந்துட்டு ஏதோ ஃபெயில் ஆகிட்டு இப்போ திரும்ப பண்ணிவிட்டு திரும்ப அதில் நம்ம சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்ற ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த டைம் சக்ஸஸ் ஆவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொடெக்ஷன், உங்களுக்கு அந்த கைட் பண்ணிகிட்ருக்குறாங்க உங்களை எல்லா விதத்துலேயும். உங்களை இந்த தடவை நீங்கள் கண்டிப்பாக எந்த இதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆவீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் உங்களுடைய ஒரு ஹியூமன் மைண்ட் அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் விலக்கி வச்சு கொஞ்சம் கன்னிங்காக யோசிக்க
ஆரம்பிக்கணும். இந்த நரி யோசிக்கிற ஒரு இன்டெலிஜென்ட்டாக அதோட வேட்டையாடும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சில விஷயங்களை கன்னிங்காக யோசிக்கணும், கன்னிங்காக சில விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய கொஞ்சம் இந்த ஹியூமன் பீயிங் அந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும் சில இடத்துல. அப்போ மட்டும்தான் நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி, வேறு எது விஷயம் இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியுன்ற மாதிரி உங்களுக்கு சொல்லி. ஆனால் சக்ஸஸ்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது லைஃப்பில். இது வந்து ஒரு பிரேக் த்ரூ, ஒரு பெரிய பிரேக் த்ரூ, ஏதோ சம்திங் நீங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போது நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் அந்த மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் அப்படியே ஆக்ட் பண்ணி தான் ஆகணும். சம்டைம்ஸ் நம்ம வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பு வர மாதிரி இல்லை, ஆல்ரெடி ஏமாற்றிட்டு இருப்பாங்க இல்லையா சில பேர், ஏமாற்றுவாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு புரியாது, நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ணுற விஷயங்கள் அவங்களுக்கு புரியாது. அதனால் அவங்க ரூட்லேயே போயிட்டு அவங்க எப்படியோ அந்த மாதிரியான ஒரு விதத்தில் நீங்கள் சில விஷயங்கள் பண்ணி தான் நீங்கள் உங்களுக்கு தேவைகளை நீங்கள் நிறைவேற்ற முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் அப்படி பண்ணாதான் குவீன் ஆஃப் ஸ்பேரிஸ் லைக் இது பாருங்க, லைக் விச் இந்த மாதிரி சில. ஆனால் நீங்கள் குவீன் பார்க்க தான் குவீன் ஆர் கிங், ஆனால் நீங்கள் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு கண்ணியமான ஒரு நார்மல் நேர் வழியில் நடக்கக்கூடிய பர்சன். எதுவாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக நார்மலி நீங்கள் அந்த மாதிரி பர்சன் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களால் ஜெயிக்க முடியாது, நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியாது. அதனால் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் எங்கே தேவைப்படுதோ, யார் எப்படியோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது என்ன சொல்லுவாங்க, கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமே, ஒரு நேம் என்ன நேம் சட்டு ஞாபகம் வராது, பச்சோந்தி சொல்லுவாங்க, இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, அந்த பச்சோந்தி தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த இடத்துக்கு போதோ அந்த இடத்தோட அந்த அதை அப்சர்வ் பண்ணிட்டு கலர் அதே மாதிரி சேஞ்ச் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் இனிமேல் ஹேண்டில் பண்ணணும், உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு சக்ஸஸ்ன்றது நிச்சயம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட நம்ம வந்துட்டு நியாயமாக நடந்துக்கிட்டு நம்ம இதுவாக இருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு மதிப்பு இருக்காது, அங்கே உங்களுக்கு சக்ஸஸ் வராது. அதனால் நீங்கள் சம்டைம்ஸ் உங்களோட பிஸ்னஸ் இடத்துல நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். நீங்கள் ராஜாவோ ராணியோ நீங்கள் யார் வேணாலும் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபாக்ஸ் மாதிரி, இந்த விச் மாதிரி சம்டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும். அந்த மாதிரி ஆக்ட் பண்ணாதான் உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கு நிரந்தரமான விஷயங்கள் கிடைக்கும். அதனால தான் நீங்கள் நிறைய விஷயத்தில் லேக் ஆகிட்டுருக்கீங்க, நிறைய விஷயத்த உங்களுக்கு பிளாக் ஆகுது, நிறைய விஷயம் உங்களால் சக்ஸஸ் பார்க்க முடியல ஃபினான்ஷியலி அதிகமாக. ஓகேவா? சேஞ்ச் பண்ணுங்க, உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். உங்களுடைய ஒரு அப்பாவித்தனமான ஒரு கேரக்டர், எல்லாத்தையும் நம்புறது, எல்லாத்துக்கும் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறது ஓகே. ஆனால் பிஸ்னஸ் சில விஷயத்தில் நமக்கு ஆப்போசிட் பர்சன் அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது நம்மளுடைய இந்த நேர்மைன்றது அவங்க இடத்துல சல்லு ஆகாது. அதனால் அவங்க எப்படியோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேரக்டர் மாறினா லைஃப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் ஒரு கிங் அண்ட் குயின், எம்பரர் எம்ப்ரஸ். ஓகேவா? இதுதான் உங்களுக்கான மெசேஜஸ், ஆர்கேஞ்சல் மெட்டட்ரானோட மெசேஜஸ். ஓகே, யார் எப்படி ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்றதை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு தெரியும். உங்களுக்கான சக்ஸஸ், உங்களுக்கான ஹைட் யாராலையும் தொட முடியாத அளவுக்கு அந்த ஹைட்டில் நீங்கள் பறக்கக்கூடிய இந்த பேர்ட் மாதிரி நீங்கள், சரியா? உங்களுடைய சக்ஸஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரம் பறக்கணுமோ நீங்கள் பறக்கலாம். உங்கள் ஹைட்டுக்கு வேறு யாராலையும் வர முடியாது, என்ன விஷயமா இருந்தாலும் சரி. அதனால் நீங்கள் உங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் நம்மளுடைய நேர்மை செல்லுபடியாகும் சில இடத்துல. ஓகே, இது பண்ணுறதுனால நீங்கள் கெட்டவங்க ஆக போகிறது கிடையாது. நீங்கள் நல்லவங்களை ஏமாற்ற போகிறதில்லை, யாரையும் நீங்கள் மனசு கஷ்டப்படுத்த போகிறது கிடையாது. ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு குப்பை மேடாக இருக்கிற சில பேரை அவங்கக்கிட்ட அவங்க எப்படியும் அந்த மாதிரியான லாங்குவேஜ் பேசினாதான், அந்த மாதிரியான சில இடத்துல நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் மாறினாதான்
உங்களால் லைஃப்பில் ஒரு ராஜாவா ராணியாக இருக்க முடியும். ஓகே, நீங்கள் இனிமேல் உங்களுடைய லைஃப் சேஞ்ச், உங்களோட கேரக்டர்னால் இந்த விஷயத்தில், இந்த மாதிரி விஷயத்தில் சேஞ்ச் பண்ணுறீங்க. உங்களுக்கான லைஃப் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகே, ஜட்ஜ்மெண்ட். எல்லாருமே ப்ரொடெக்டடாக தான் இருக்கீங்க. உங்களை கைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களுடைய டிவைன், நீங்கள் யாரை பிலீவ் பண்ணுறீங்களோ வேண்டுறீங்களோ அவங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இது எடுத்தால் எடுக்க வர மாட்டேங்குது. இதுதான் எனக்கு கண்ணில் வருது. உங்களுடைய சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கு. நீங்கள் ஒரு டிவைன் சைல்டு, கண்டிப்பாக டிவைன் சைல்டு. உங்களை யாராலும் ஈஸியாக புரிஞ்சிக்கவும் முடியாது. அதனால் நீங்கள் இப்போதைக்கு ஓரளவுக்கு நிறைய சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அதில் இந்த மாதிரியான ஒரு சேஞ்சும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் இப்போது சில விஷயங்களை சொன்ன மாதிரி நீங்கள் லேக் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, அதெல்லாம் மாதிரி உங்களுக்கான ஒரு நியூ லைஃப், நியூ திங்ஸ், இன்னும் ஃபாஸ்ட்டாக இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு இன்னும் அதிகமான சான்சஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகே, இருக்குது பாருங்கள். இதில் எப்படி இருக்குது, கழுதை வந்துட்டு இப்படி இருக்குது, அந்த பர்சன் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காங்க. அதனால் நீங்கள் நேர் வழியிலே போகணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. அதனால் நீங்கள் ஆப்போசிட்டில் திரும்ப உட்காந்துக்கோங்க. அது போகிறவங்க போகட்டும், நீங்கள் அந்த பர்சன் எப்படியோ அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் இது பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. எல்லோரும் ஸ்ட்ரைட்டாக போகிறாங்கன்னா உங்களுடைய பாத் வேறு, உங்களுடைய டெஸ்டினின்றது வேறு. அதனால் எல்லாம் போகிறாங்கன்றதுனால நீங்கள் அந்த வழி நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு பர்சன் நீங்கள் டீல் பண்ணுறீங்கன்னா ஒரு விஷயத்தில் அவங்க எப்படியோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரியா, நேராகவே போகணுன்னு அவசியம் இல்லை, நேராகவே போகணுன்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, இதுதான் உங்களுக்கான மெசேஜஸ். ஃபைல் 2 ரீடிங் எப்படி யாருக்கு ரெசனேட் ஆச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Okay, take care. God bless.